அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் இன்னர்வியர்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி, ட்ரஸ்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா, மேக்கிங் இந்தியா வெல்த்தியர், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் பக்கா மேட்ச், கோ பிரசன்டட் பை விருக்ஷா கார்டன்ஸ் சிவகங்கை. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையர். இந்த தமிழா நிகழ்ச்சி வந்து இன்னொரு நிகழ்ச்சியா இருக்க போகுதுங்கிறதுல எனக்கு எது சந்தேகமும் இல்லை. ஏன்னா அந்த தலைப்பு வந்து அந்த மாதிரி. பொதுவாக அண்ணன் தங்கையோட உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பாலிய டைம் ஆகல அந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வந்து சண்டை போட்டுப்பாங்க. ஒரு மாதிரி ஏன்டா வீட்டில் அண்ணன் தங்கச்சியா பிறந்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கூட இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க ஏன்டா எனக்கு போய் அண்ணனா பிறந்த, ஏன்டா எனக்கு போய் தங்கச்சியா இருந்தது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கேட்குறவங்க இருக்காங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த உடனே என்ன ஆகுனா, கொஞ்சம் மெச்சூரிட்டி ஸ்டேஜ் அடைஞ்ச உடனே அவ்வளோ தூரம் பாண்டாக இருப்பாங்க. எனக்கு அண்ணன் கிடைச்சதுக்கு நான் என்ன புண்ணியம் பண்ணணும், எனக்கு தங்கச்சியாக பிறந்தா இவன் என்ன புண்ணியம் பண்ணணும், இந்த மாதிரிலாம் சொல்கிறவங்கள பார்த்துருப்போம். அடுத்தது கொஞ்சம் ஸ்டேஜாக போய் தங்கச்சி கல்யாணம் ஆகி வேற ஒரு வீட்டுக்கு போன பின்னால் கொஞ்சம் அவங்கள மிஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒரு சில நேரங்களில் அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகிடும், அவரும் வேற இடத்துக்கு போயிடுவார். அப்போ வந்து அந்த பாண்டிங்கில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் கொஞ்சமாக விரிசல் ஏற்படும், கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் கீப் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்திருக்கவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கல்யாணம் ஆச்சு, நான் வேற வீட்டுக்கு போயிட்டேன், இருந்தாலும் சின்ன வயசுல அண்ணன் தங்கச்சி நாங்கள் எப்படி இருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஒரு பக்கம். இல்லை அவங்க அப்படி இருக்கிறது இன்னைக்கு எங்களுக்கு பார்க்க கடுப்பாக இருக்கு, அல்லது இப்போ இன்னமும் இப்படிலாம் இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்குறது கேலி பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. ஸோ பாசமலர் அண்ணன் தங்கைகள் விசஸ் அவரோட அதீத பாசத்தை கேலி செய்யும் அவருடைய கணவர்கள் மற்றும் மனைவிகள், இதுதான் இன்னைக்கு நம்ம பேச இருக்க தலைப்பு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு இந்த பக்கத்துலேருந்து போயிடலாம், அவங்ககிட்ட பின்னால் வரேன். ஓகே, ஸோ பொதுவாக அண்ணன் தங்கை அப்படின்னா வந்து பாசமாக தான் இருப்பாங்க, அது புரிஞ்சிக்கக்கூடியது தான், ரொம்ப இயல்பு தான். ஆனால் இவ்வளோ பாசமாக இருக்கிறதா, இன்னும் இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களா, பூமர்னு சொல்ல தோணுது, இவ்வளோ கிரேசியாக இருக்குன்னு சொல்ல தோணுது அப்படின்னு என்ன விஷயங்களை பார்க்கும்போது உங்களுக்கு தோணும்? சரி, இப்போ நாங்கள் வந்து யூடியூப்ல வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிலேட்டடாக அண்ணன் தங்கச்சி பாசம் சம்மந்தமாக நாங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி பண்ணும்போது என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துட்டு இவங்க 2 பேரோட பாண்டிங் சூப்பராக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி அண்ணன் இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் என்கிட்ட ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ நான் வந்து இவங்க கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்லுவேன். இவங்க 2 பேர்கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயும் நிறைய பேர் வந்து எனக்கு இந்த மாதிரி அண்ணன் இல்லையேன்னுலாம் ஃபீல் பண்ணுறாங்க, நிறைய தங்கச்சிங்க இருக்காங்க என் ஃப்ரெண்ட்ஸ் சைடில் உங்களுக்கு அப்படின்னு சொல்லும்போது, என்னது நிறைய தங்கச்சி இருக்காங்களா, நான் ஒருத்தி தான் உனக்கு தங்கச்சி, நீ சங்கீதா அந்த சுச்சுவேஷனில் யோசிச்சு பார்க்க முடியுமா, சங்கீதா வந்து ஒரு ஒய்ஃபுங்க, 100 ஒய்ஃப் வச்சுக்க முடியாது, ஆனால் 100 தங்கச்சிங்க இருக்கலாம். இன்னொருத்தவங்களை வந்து ஒரு தங்கச்சின்னு சொன்னால் கூட அதை கூட ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் சைல்டிஷாக இருக்க மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் நான் வந்து அலப்பறையாக நினைக்கிறேன். ஓகே. இல்லை, நான் மட்டும்தான் அண்ணனுக்கு தங்கச்சி. ஏன் அப்படி இருக்கணும்? இல்லை, அந்த பொசிஷன் எனக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது. அது தங்கச்சின்னு கூட சொல்லக்கூடாதுன்னா? இல்லை, சொல்லக்கூடாது, நான் மட்டும்தான் இருக்கணும். இப்போ அண்ணா கிட்ட ஃபோன் கொடுங்க நான் பேசணும் அப்படிலாம் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ வந்து இங்கே பாரு ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காத, ஒழுங்காக இங்கே பாரு கொஞ்ச நேரம் தான் பேசணும் அவ்வளோதான் அப்படின்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு வந்து என்னப்பா இவ்வளோலாம் கண்டிஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற லைட்டாக தாட் இருக்கும். இல்லை, நான் ரொம்ப பொசசிவாக இருப்பேன். நான் ரொம்ப பொசசிவாக இருப்பேன். மற்ற பசங்க வந்து அண்ணன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி நான் பார்த்துருக்கேன், அப்போல்லாம் எனக்கு வந்து ஒன்றும் தெரியாது. ஆனால் யாராவது அண்ணனை கூப்பிட்டுட்டாங்கன்னா அது என்னால் டாலரேட்டே பண்ணிக்க முடியாது. அப்போ நான் ஒன்றுமே சொல்ல மாட்டேன். அப்புறம் பாரு, நான் மட்டும் தான் உனக்கு தங்கச்சி, நான் மட்டும்தான் உனக்கு அந்த இருக்கணும், நான் மட்டும் தான் அந்த பொசிஷனில், அது என்னால் அந்த பாண்டை வந்து என்னால் விட்டு கொடுக்க முடியல. ஓகே. எப்போ இருந்து ஆக்சுவலாக அப்படி பொசசிவாக மாறினாங்க உங்களுக்கு எப்போ இருந்து ஒரு பொசசிவாக மாறினாங்க அப்படி? தங்கச்சி வந்து எப்பயுமே அப்படி தான். பட் எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் ரீசன்ஸ் இருக்குது. அப்போ நான் 12th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன். அது வரைக்கும் என் தங்கச்சிக்கு எனக்கு சரியான பாண்டே கிடையாது. 12th வந்து ஒரு பெரிய ட்ராமா இருக்குது ஸ்கூலில். அந்த ட்ராமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் ட்ராமா பார்த்துட்டு இருக்காங்க. சென்டர் நான் வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ட்ராமாவில். அப்படி நான் நடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சில பசங்க வந்து நான் அடிக்கிற சீன்ஸ்லாம் இருக்குது, அதில் அது அடிக்கிறாங்க என்னை பிடிச்ச எல்லாருமே. அது ஆக்சுவலாக ஒரு ஆக்டிங் தான். அது ஆக்டிங் பார்க்கும்போது யாருமே வந்து ட்ராமாவை பார்க்கவே இல்லை. ஏன்னா ட்ராமா பார்க்குறேன், நான் பார்க்குறேன் வெளில தங்கச்சி கத்துது, ஐயோ அண்ணன் அடிக்கிறாங்க, யாராவது போய் அண்ணனை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கத்தி ஒரு பெரிய ஷோ அங்கே நடக்குது இல்லை பார்க்கும்போது எனக்கே வந்து என்னடா பண்ணுதுன்னு நினைக்கும் போது தான் அந்த பாயிண்ட் தான் எனக்கு புரிஞ்சிச்சு, தங்கச்சி நம்ம மேலே பயங்கர பாசமாக இருக்காப்புல. அண்ணன் ஆக்ட் தான் பண்ணுறாருன்னு தெரியும், அது ட்ராமான்னு தெரியும், இவ்வளோ பேர் பார்க்குறாங்க தெரியும், ஆனுவல் டேன்னு தெரியும், எப்படி நீங்கள் அதில் போய் வந்து அண்ணன் அடிக்காதீங்கன்னு கத்துனீங்க? இல்லை, அது தெரியுது, அது வந்து ஒரு ஆக்டிங் தான், அது சும்மா நடக்குது அப்படின்ற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியுது. ஈவன் தான் நம்ம 11th படிக்கிறோம், எவ்வளோ ஏஜ் ஆனாலும் அண்ணன் தானே, நம்ம அண்ணனை ஒரு இதில் பார்த்துருப்போம். எங்கள் அண்ணன் மேலே யார்டா நீ கை வைக்கிறதுன்றது வந்து என்னால் ஏற்ற முடியாது. அப்புறம் அண்ணன் வந்து என்னை கன்சோல் பண்ணுற வரையும் நான் அழுதுட்டு தான் இருந்தேன். இது ஆனால் நீங்கள் சொன்ன ட்ராமாவோட நீங்கள் சொல்கிற இந்த ட்ராமா தான் ரொம்ப அதிகமாக தெரியுதுங்க எனக்கு, சீரியஸ்லி. விஜய் ஃபேனுங்க, நான் பயங்கரமான விஜய் ஃபேனு. ஆனால் பார்த்தீங்கன்னா சிவகாசி படமோ திருப்பாச்சி படமோ தான் லோக்கல் சேனலில் போட்டுக்கிட்டே இருப்பான், சரிங்களா?
அதை பார்த்துட்டோம்னா உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. டே நான் படம் பார்க்கறதா வேணாமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். வேற என்னென்ன விஷயங்கள்லாம் படம் பார்த்தாலோ இல்ல ஏதோ நினைச்சாலோ அண்ணன் ஃபீலிங்னு அழுறது அந்த எப்பலாம் இந்த பாட்டு வந்துருச்சுன்னா எங்க வீட்டு பிள்ளை இருக்கு இல்லைங்க, எங்க அந்த அண்ணன், பாட்டு வந்துருச்சுன்னா காலையில அது அந்த படம் வந்த புதுசுல காலையில போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம காலைல போகும்போது சாப்பிடும்போது நம்ம போடுவோம் இல்லவா, டிவி போடும்போது பாட்டு கேட்கும்போது அந்த பாட்டு வந்துச்சுன்னா அழுக ஆரம்பிச்சிருவாங்க காலையிலேயே. அவங்க பண்றதுல என்ன ரொம்ப கடுப்பேத்துற விஷயம்? அண்ணன் தங்கச்சி விஷயம் ஓகே, அது அல்லாம இந்த விஷயம் வந்து பண்றது கடுப்பாக்குது. கடுப்பாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சீக்ரெட் பேசணும்னு முடிவு பண்ணிடுவாங்க. சீக்ரெட் தானே பேச போறீங்க, தனியாக இருக்கும்போது பேசலாம்ல, நான் கூட இருக்கேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு போய் குசு குசு குசுன்னு இப்படி போய் உங்க எதுக்கு முன்னாடி பேசுறீங்க? பேசிட்டு இருப்பாங்களா? ஆமா, நான் இருக்கேன்னு தெரியும் போது நீங்க ஏங்க சீக்ரெட் பேசுறீங்க? தனியா போய் பேசிக்கோங்களேன். ஏன் முன்னாடி அவங்க காதுல போய் அந்த விஷயத்த அப்ப நம்ம சொல்லி கியூரியஸ் ஆகும்ல, என்னவா சொல்லிருப்பாங்க? அப்ப நைட்டு ஃபுல்லா எனக்கு தலை வெடிச்சிரும். என்னங்க சொன்னாங்க, என்னை பத்தி ஏதாவது சொன்னாப்லையா அப்படி நான் கேட்டு இல்ல இது ரொம்ப சீக்ரெட்டான விஷயம், சொல்லக்கூடாது. அப்ப சொல்லக்கூடாதுன்னு ஏன்டி ஏன் முன்னாடி பேசுறீங்க? அந்த மாதிரி தான் இருக்கும். இல்லை இது எப்படி நடக்கும்னா, இங்கே வருவாங்கல்ல, கோயம்புத்தூர் வருவாங்க, நான் அப்போ தான் பார்த்துருக்கேன். எப்படின்னா இப்போ நைட்டு நாங்கள் எல்லாம் வெளியே போயிட்டு வருவோம், வந்தோடனே எங்களையெல்லாம் இறக்கி விட்ருவாங்க, நாங்கள் ரெண்டும் இறங்கிடுவோம், வீட்டுக்குள்ளே வந்துடுவோம், செப்பலில் கழட்டு உள்ளே போயிடுவோம். போனதுக்கப்புறம் பைக்கு சாவி எடுத்துகிட்டு 2 பேர் கிளம்பிடுவாங்க. திடீர்னு எங்கடா ஆளை காணாமல் கூப்பிட்டா, இருங்க நான் சும்மா வெளியே வந்தோம் இங்கே டீ சாப்பிட்றதுக்கு, போனாங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு தான் வருவாங்க. அப்படி போய் தனியாக 2 பேர் பேசிட்டு வருவாங்க. கரெக்டாக என்ன பேசுறீங்க? அப்போ என்ன பேசுனீங்க? ஜஸ்ட் ஷேர் பண்ணுவாப்புல, இந்த ஆஃபீஸில் மாதிரி இருக்குண்ணா, இப்படி இந்த மாதிரி இருக்குது, பொசிஷன் அடுத்து இப்படி பண்ணணும் அப்படிலாம் பேசுவாப்புல. அது எங்க முன்னாடியே பேசலாமே. அது எங்க முன்னாடி பேசலாமே. அது வந்து கொஞ்சம் சீக்கிரட்டாக கொஞ்சம் பேசுவோம், அது எங்களுக்குள்ள ரகசியம், அதெல்லாம் வந்து நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோம். சரிதான். அது உங்களுக்கே இப்படிதான் சார். கொஞ்சம் உங்களுக்கே எப்படி இருக்கு சார்? எங்களுக்கு எப்படி இருக்கும்? இது கவுண்டமெண்ட் சொன்ன ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு எனக்கு. இன்னைக்கு தேதிக்கும் அண்ணன் தங்கச்சியா இவங்க பண்றது தாங்கவே முடியல, சகிச்சுக்கவே முடியல, கடுப்பேத்துற மாதிரி இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆமா, பாசமலர் பார்த்தீங்களா? அவர் இப்போ இருந்திருந்தாருன்னா பார்த்துட்டு நான் படம் நடிக்கலப்பா, எனக்கு பதிலா அவரை போட்டுக்க. போயிருங்க, இவங்க 2 பேரும் நடிச்சுக்கிட்டோம், நாங்கள் ஒதுங்கிக்கிறோம் அப்படின்னு சாருன்னு சொல்லியிருப்பாரு, மேடம் சொல்லியிருப்பாங்க. சார் இந்த சட்டை நல்லா இருக்கா சார்? நல்லாதான் இருக்கு. அவரது சார் சட்டை. ஏன் ஷோவுக்கு வரணுமா எங்கள் அண்ணன் சட்டையை தான் போட்டுட்டு வரணும். நல்லா இருக்குல்ல சார்? நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் ஆகணும், வேறு வழியெல்லாம் கிடையாது சார். இது ஒன்பே. உங்க அண்ணன் சட்டையை அவர் ஏன் போடணும்? அண்ணாவோட செலெக்ஷன் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு, அவங்களுடைய செலெக்ஷன் அவ்வளோவா நல்லா இருக்காது. நான் செலக்ட் பண்ணல, இது ஒன்று தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சார், அவங்கள மட்டும்தான். இந்த செலெக்ஷன் உங்க அண்ணனோடதா இல்ல யாரோடது? அண்ணா அண்ணன் தான். அண்ணா அண்ணன் தான். அதுவும் ஓகேவா? அப்படின்னா அண்ணன் வேணாம்னு சொன்னா பேண்டலையா அப்படிங்கிற மாதிரி ஆயிடும்ல. அண்ணா வேணான்னு சொன்னால் வேணாதான். ஆமாங்க சார், என்னன்னு தெரியல, வேணும்னு சொல்லிட்டாரு, நல்ல வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கல்யாணம் நடந்தது. நீங்க கல்யாணம் ஆகலன்னு நினைச்சு பேசிட்டு இருக்கீங்களா? கல்யாணம் ஆயிடுச்சு. ஆயிடுச்சு பாத்தீங்க, கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் எங்க அண்ணன் தானே உங்களை செலக்ட் பண்ணது. அங்க போட்டிருக்காங்களா சார் ஒரு ட்ரெஸ் ஃப்ராக், ஆமா. இந்த ஃப்ராக் என்னை கேட்டாங்க சார் வாங்கி தர சொல்லி. சரி. நான் வாங்கி தரேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன். கொஞ்ச நாள் போயிடுச்சு. சரி இடையில ரீசெண்டாக ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை அவங்க வீட்டுக்கு வந்தோம். திடீர்னு பார்த்தா இவங்க 2 ஆளை காணோம். எங்கடான்னு பார்த்தா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. போயிட்டு ஃப்ராகோட வர்றாங்க. என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட, எத்தனை நாள் சொன்னேன் உங்கள்கிட்ட, வந்தேன் ஃப்ராகோட வந்துட்டேன், எங்கள் அண்ணன் எடுத்து கொடுத்தாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி தான் சார். நீங்க எப்ப கேட்டீங்க எப்போ உங்க அண்ணா வாங்கி கொடுத்தாங்க? அப்பதான் சார் அப்பதான் கேட்டாங்க. சார் ஊருக்கு உடனே போனா கேட்டு உடனே வாங்கி கொடுத்தாரு உங்க ஆமா, அண்ணா. எப்போ என்ன கேட்டாலும் அண்ணா உடனே கொடுத்துருவாங்க. இப்போ இதுக்கு ரியாக்ஷன் உங்கள்கிட்ட கேட்க கூடாது, அவங்ககிட்ட தான் கேட்கணும். கொடுங்க. கேட்ட உடனே வாங்கி கொடுத்துட்டாப்லையா? ஆமாங்க சார். அது கேட்ட உடனே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நாங்க கேட்டா எந்த பொருளும் உடனே வராது வீட்டுக்கு. உடனே அதான் கிடைக்கவே வாங்கி கிடைக்காது, வராது. வாய்ப்பே இல்ல. அப்படி என்ன பொருள் கேட்டீங்க வாங்கி தரல? பொதுவா எல்லாமே அப்படிதான். சில விஷயங்கள் அப்படின்னா இப்போ சண்டேஸ்லாம் நம்ம வந்து மட்டன் எடுப்போம். ஆனால் நாங்கள் கேட்டால் வந்து 1:00 தான் வரும், எங்களுக்கு கரெக்டாக 1 மணிக்கு தான் வரும் சமைக்கிறதுக்கு. ஆனால் அவங்க தங்கச்சி வந்தால் காலையில் 9-10 மணிக்குள்ளே எல்லாமே ரெடி ஆகிடும் மதியம் சாப்பாடே. இப்போ நாங்களாம் வந்து எங்களோட நேம் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஃபியூரி இங்கே வாமா அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. ஆனால் அவங்க வந்து பாப்பா பாப்பா அப்படிதான். என்னைக்காவது ஒரு நாள் எங்களை பாப்பான்னு கூப்பிட்ருக்கீங்களா? என்னைய ஒரே ஒரு நாள், என்னோட ஆதங்கம் ஒரே ஒரு நாள் ஒரு பாசத்தோட பாப்பா இங்கே வாமா அப்படின்னு கூப்பிட்ருக்கீங்களா? ஆனா இங்க வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே ரொம்ப கை கட்டி பவ்யமா உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா? இவ்வளவு சொல்றாங்க, ஏதாவது ரியாக்ஷனு? இல்லை சார், நமக்கு 2 கை இருக்கு. சரி. அதில் ஒரு கை தங்கை, அது மாதிரி தான் நான் 2 கை, ஒரு கை தங்கை. ஆனா அவர் அப்ப சொல்லும்போது உங்களை சிவாஜின்னு சொன்னாரு, அப்ப நான் நம்பல, இப்ப நான் நம்புறேன். சிக்கன் மட்டன் சொன்னாங்க. உங்க தங்கச்சி வரும்போது அவ்வளவு விருந்து கவனிக்கிறவங்க வீட்டுக்கு, சொந்த வீட்டுக்கே பண்ண மாட்டீங்க, அதுக்கு என்ன பதில்? இல்லை சார், நான் கொஞ்சம் வெளியில் வேலையாக இருப்பேன், அதனால் கொஞ்சம் பார்த்துட்டு வர்றதுக்கு நேரம் ஆகும்.
வீட்டிலே இருக்கும்போது சரி நம்ம வீட்டில் தானே போய் இப்போ பொறுமையாக சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு இவங்க சரி வெளியிலேருந்து வந்திருக்காங்க லாங் ட்ராவல் பண்ணி வராங்க அப்படின்னு கொஞ்சம் முன்கூட்டியே ரெடி பண்ணி வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு இது. ஆனா சளைக்காம ஒரு பதில சொல்றீங்க பாத்தீங்களா? அதுக்கு அதான் சார், நாங்கள் பஸ் விட்டு இறங்கி எங்களை வந்து நாங்கள் மட்டும்தான் போயிட்டு வருவோம், பசங்க மட்டும்தான் ஊருக்கு போயிட்டு வருவோம் அம்மா வீட்டுக்கு. போயிட்டு வரையில் நான் வந்து 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறேன் பஸ் விட்டு இறங்கி. எங்கள் ஊர் கொஞ்சம் இதனால வண்டியில் தான் வந்து கூப்பிட்டு போகணும். 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணியிருக்கிறேன். அவங்க தங்கச்சி வந்து அடுத்த செகண்ட் இந்த முன்கூட்டியே போய் நிற்பாங்க. ஓ, வெயிட்லாம் கிடையாது. இவங்களை வந்து கூட்டு போகிறது ஒரே வண்டியிலே வந்துடுவாங்களா. அப்போ இவங்க போய் நின்னா அவங்க வரத்துக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே அங்கே ஸ்பாட்டில் இருக்குது. நான் வந்து 1/2 மணி நேரம் கை குழந்தையோட வச்சுட்டு நின்ன ஒரு நாள் எனக்கு அழுகையே வந்துருச்சு. இந்த தங்கச்சிக்கு மட்டும் எப்படி அப்படி ஒரு பாசம் வந்துச்சு? வேலை இருக்குமா, வேலைக்கு போயிருப்பாரு அவரு. இப்போ அதான் சொல்லாரு பாருங்க சார் அதான் அதானே சொல்லுங்கள் சார், வேலை இருக்கு. நான் ஒன்று சொல்லட்டுமா, உங்க புருஷன் 5 நிமிஷம் நான் படிச்சிட்டேன், நீங்க படிக்கல இன்னும். வேலை இருக்குல்ல சார்? கண்டிப்பாக சார். பாத்தீங்களா என்ன பண்றது? அண்ணன் நமக்கா இவ்வளோ விஷயம் பண்றாரு. இதை பண்ணும்போது இதை அண்ணி பார்க்கும்போது இந்த விஷயம்லாம் காண்டாவாங்க, அல்லது வந்து அண்ணன் நமக்கு இதை பண்ணுறது எனக்கு அண்ணி மேலே செம்ம கெத்தாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயம் என்ன? எக்ஸாம்பிளாக இந்த ஃபங்க்ஷனுக்கு வரும்போது என்ன ட்ரெஸ் போடலாம், ட்ரெஸ் கோட் போடலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அண்ணி கேட்டாங்க saree கட்டிக்கலாமா அப்படின்னு. எனக்கு வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன் ஃபங்க்ஷன்னா தான் saree வியர் பண்ணுவேன், மற்றபடி எனக்கு sarees பிடிக்காது. ஸோ அதனால் இல்லை நீ sarees வேணாம், வேறு ஏதாவது மாடர்ன் ட்ரெஸ், ஃப்ராக் அந்த மாதிரி ஏதாவது போடலாம் அப்படின்னு. உடனே நான் எனக்கு ஃப்ராக் போட்டால் நல்லா இருக்குமா என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னாங்க. நீங்கள் எடுங்க, நல்லா தான் இருக்கும், நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னேன். கடைக்கு போயிட்டு பிக்சர்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. ஓகே இது நல்லா இருக்கு, இதையே நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னேன். அண்ணா வந்து சொல்லியிருப்பாங்க போல், என்ன இருந்தாலும் என் தங்கச்சி மாதிரி இல்லை, உனக்கெல்லாம் நல்லா இல்லை, என் தங்கச்சிக்கு தான் பார்க்க அழகாக இருக்குது, என்ன நீ ஃப்ராக் போட்டிருக்க அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கெத்தா ஷாப் போயிட்டு உடனே வந்து வீட்டில் வந்து போட்டு காட்டினேன் சார். அது எப்படி இருந்தாலும் எங்கள் பாப்பாவுக்கு தான் அழகாக இருக்குது, உனக்கு அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னாங்க. எனக்கு அப்போதைக்கு அப்போ அங்கே தங்கச்சி மட்டும் அவ்வளோதா அப்படின்னா, இல்லை அதுக்கு வந்து போட்டால் அழகாக இருக்குது அப்படின்னு அப்படியே வெறுப்பேற்றுற மாதிரி பேசுனாங்க. இதுக்கு தான் பதில் வச்சிருக்கீங்களா சார்? உண்மையை தானங்க சார் சொல்கிறோம். அப்போ நாங்கள் போட்டால் அழகாக இல்லை. ஆனால் சில பேர் கொஞ்சமாவது இங்கிதமான யோசிப்பாங்க, சொன்னால் மனைவி நம்மளை ஏதாவது நினைப்பாங்களோ அப்படின்னு. உண்மையாக தானே சொன்னேன், உனக்கு நல்லா இல்லை, தங்கச்சிக்கு நல்லா இருக்கு. ஆனால் ரொம்ப ஃப்ராங்காக பேசுறீங்க சார், ரொம்ப ஃப்ராங்காக பேசுறீங்க. என்னென்ன விஷயங்கள் கடுப்பேற்றுது அண்ணன் தங்கை பாசம், என்னென்ன விஷயங்களை கடுப்பேற்றுது உங்களை? கல்யாணம் ஆகி எனக்கு டெலிவரி டைம் அப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. எனக்கு 2 நாள் கழிச்சு தான் என் நாத்தனாருக்கு அவங்களும் கன்சீவ் வந்தாங்க, அவங்களுக்கும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். குழந்தை பிறந்து 1 நாள் தான் இவருக்கு என் கூட இருந்தார். தங்கச்சி கொண்டு போயிட்டு அட்மிட் பண்ணிட்டாங்கன்னு சொன்ன அடுத்த செகண்டே என்னை விட்டுட்டு போயிட்டாரு. எனக்கு நான் மயக்கம் தெளிஞ்சு எங்கள் அம்மாட்ட எங்கே என் வீட்டுக்காரன் மறுபடியும் நான் கேட்டேன். அவங்க தங்கச்சி அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. எனக்கு டீச்சர்ஸ் ஆகி என்னை வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு வந்தது கூட அவருக்கு தெரியாத அளவுக்கு அவங்க தங்கச்சி கூட போயிட்டு இருந்துட்டாரு. அந்த அளவுக்கு அவங்க மேலே பாசம் ரொம்ப வெறித்தனமாக இருக்குது அவருக்கு. எத்தனை நாள் கழிச்சு திருப்பி வந்தார்? 3 நாள் கழிச்சு தான் வந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்ததே அவருக்கு தெரியாது. உண்மைதான். இல்லை உண்மையாக பொய்யான்னு கேட்கல நான். அவர் பேர் உண்மைன்னு சொன்னா விட்டுருவான், பேசாம உண்மைதான் சொல்லிட்டு எஸ்கேப் போயிடலாம். ஏன்னு தான் எங்க உண்மையா பொய்யான்னு கேட்கல, ஏன்? அது ஏன்னா அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா எல்லாருமே இருக்காங்க. இப்போ நான் பார்த்துக்க மாதிரி தங்கச்சி அங்கே இருக்கிறவங்க யாரும் பார்த்துக்க மாட்டாங்க. பொதுவாக மனைவிமார்களுக்கு என்ன இருக்கும்னா, ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து லேபர் வார்டிலேருந்து எடுத்து வரும்போது அதை கணவன் வாங்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று கண் முழிச்சு பார்க்கும்போது அவங்க இருக்கணும், அவங்க கண் பார்வையில் இருக்குன்னு நினைப்பாங்க. அந்த ரெண்டுமே அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸில் இருக்குது. கண் முழிச்சு பார்க்கும்போது நீங்கள் இல்லை அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது. நான் அதை பார்த்த பிறகு அவங்க ஃபீல் பண்ண விடாது, அதை பார்த்த பிறகு தான் போனேன், பார்க்காத வரைக்கும் போகல. கண் முழிக்குமே இல்லைங்கிறாங்க அவங்க. இல்லை குழந்தை பிறந்த பிறகு, குழந்தை பார்த்துட்ட பிறகு தான் நான் வந்தேன். குழந்தைய பார்த்தீங்க, அவங்க கண் முழிக்கும் என்ன பார்க்கல சார், அவங்க குழந்தைய பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்தாங்க, வந்து காமிச்சாங்க அந்த ட்ரெஸ்ஸிங்கோட. நான் அப்படியே பார்த்துட்டு எங்கள் மாமியார் கிட்ட சொல்லி நான் வந்துட்டேன். பாஸ், நான் உங்களை வந்து நீங்கள் நடந்து உண்மையாக பொய்யான்னு கேட்கல, ஏன்னு கேட்குறேன். ஆமாம் நடந்துருச்சு அப்படிங்கிறீங்க, ஏன்னு தான் கேட்குறேன் நான். இல்லை நான் வந்து அண்ணனுக்குன்னா ஸ்பெஷலு, ஸோ அதனால் அவர் வந்து நான் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக. ஆனால் இது சேட்டை தானே. உங்களுக்கு அவங்க ஸ்பெஷலாக இருக்கலாம், அதுக்காக அவங்க வந்து மனைவி அப்போ என்ன அவங்க சாதாவா? இப்போ இதே சிச்சுவேஷன் உங்களுக்கு நடக்கு. ஓகே, உங்கள் வீட்டுக்காரர் அவங்க தங்கச்சியோட ப்ரெக்னன்சிக்கு போயிட்டாங்க. இப்போ அப்படி இருந்தால் உங்களுக்கு ஓகேவா? அது முடியாதுதான், இருந்தாலும் கொஞ்சம் ஸ்பெஷல், அவங்களுக்கு ஸ்பெஷல் தானே. இருந்தாலும் எனக்கு அப்பா இல்ல, சின்ன வயசுல இருந்து இப்ப நம்ம வந்து இதே மாதிரி தான் சார் ஒவ்வொரு விஷயமும். எங்க அண்ணன் எதை எடுத்தாலும் எங்க அண்ணனை மாதிரி வருமா, எங்க அண்ணனை மாதிரி வருமா செஞ்சிருவேன். நீ எங்கே செய்யற? என்கிட்ட இன்னைக்கு வேணும்னு சொன்னால் அது 1/2 மணி நேரத்தில் இல்லை 1 மணி நேரத்தில் நான் ரெடி பண்ணிடுவேன்.
நீ சொல்கிறது 4 மாதம் ஆகும் 5 மாதம் ஆகும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஃப்ரைட் ரைஸு ஸ்வீட்ஸு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய சொல்கிறோம். அதை நான் வாங்கி தர மாட்டேன். ஆனால் அவங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் வாங்கி தர எங்கள் ஊர் மாட்டியா? காசு பஸ் வரும், செலவாகுமா? எங்கள் ஊர் பஸ் வரும், அந்த பஸ்ஸில் வாங்கி கொடுத்து அனுப்பிச்சிடுவார். ஃப்ரைட் ரைஸ் இதுயா? ஃப்ரைட் ரைஸு ஸ்வீட் எதை கேட்டாலும் பஸ்ஸில் வாங்கி கொடுத்துறாரு. இவங்க போய் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வாங்கிட்டு வந்துருவாங்க. சாப்பிட்றவங்க சாப்பிட்டுக்கிறாங்க. பைசா செலவானு நீ ஏன் வாங்கி தராமல்? எனக்கு போன வரும், நான் அடுத்த என்னால் போக முடியல, நான் அந்த ஊர் பஸ்ஸுக்கு அனுப்பிச்சி விட்ருவேன். இல்லை சார், இப்போ நீங்கள் வந்து உங்கள் தங்கச்சி மேலே அதீத பாசத்தில் சரிங்க. ஒரு கணவருக்கு ஒரு மனைவிக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் கேட்டிங்கன்னா எனக்கு அழ வந்துடும். அதனால தான் நான் சைலண்டாக உட்காந்துருக்கேன். இல்லை, அது ஓகே. நீங்கள் பாஸ் அவங்கள்ட்ட ஒரு மைக் கொடுங்க. இல்லை, எனக்கு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப சொல்ல முடியாது. சின்ன வயசுல நான் எல்லாமே நான் தான் பார்த்தேன் பாப்பாவை. சின்ன வயசுலேருந்து அவங்க பழைய இருக்கலாம் சார். நாங்கள் பாதியிலே வந்தவங்களா கூட இருக்கலாம். பாதியிலேருந்து வரவங்க தானே சார் கடைசி வரைக்கும் அவங்க கூட இருக்க போகிறாங்க. அந்த பாசத்தை தங்கச்சி மேலே கொடுக்காங்களா? அதில் ஏன் கொஞ்சம் வைஃபுக்கு கொடுக்கக்கூடாது? இப்ப குடுக்கலன்னு யார் சொன்னது? எல்லாம் தான் இல்லையே, அதிகமாக தங்கச்சிக்கு தானே போகுது, வைஃபுக்கு அதிகமாக கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. மைண்ட் செட் இருந்தா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியாதுல்ல. அப்படி இல்லை, இல்லம்மா, ஏன்னா ஒரு சின்ன விஷயமா தானே நீங்க என்ன விஷயத்துல தங்கச்சி கொடுக்க அட்டென்ஷன் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஒரு சின்ன விஷயம் நான் ஆசைப்பட்டு ஏன்னா வாங்கின்னு வர சொன்னா கூட இல்லைம்மா நான் மறந்துட்டேன், இல்லை கொஞ்சம் நான் பஸ்ஸுக்கு டைம் அடிச்சனால நான் உடனே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த செகண்டே அவங்க தங்கச்சி ஃபோன் பண்ணி அண்ணா எனக்கு இது வேணும்னு சொல்லிட்டா போதுங்க சார். எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது, ஆனால் யார் மூலியமாச்சும் கொடுத்து அனுப்பிச்சிட்டு அன்றைக்கி ஒரு நாள் அவங்க எது கேட்டாலும் அடுத்த செகண்டே அவங்களுக்கு போயிடும். என் தங்கச்சி பார்த்து தான் உன்னை நான் கல்யாணம் பண்ணேன். அதனால் வந்து அவங்க சொல்லி தான் உனக்கு லைஃபு. இன்னொரு விஷயம் என்னன்னா 10 பொண்ணு பார்த்தோம், எனக்கு அந்த அளவுக்கு செட் ஆகலை. லாஸ்ட்ல இவங்க ஃபோட்டோவை காமிச்சு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டார். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே போயிட்டு அந்த இடத்த உட்காந்து இவங்க வந்தாங்க, எங்ககிட்ட கொடுத்து தண்ணி கொடுத்து நாங்கள் பார்த்துட்டு என்ன சொல்கிற அப்படின்னு பெரியவங்களாம் கேட்டாங்க. நான் இதோ போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வெளியில் கிளம்பிட்டாரு, வாசலுக்கு வந்துட்டார். நான் ஃபோன் உள்ளே வச்சு உட்காந்துட்டு இருக்கேன். எனக்கு ஃபோன் அடிக்கிறாரு. வெளியில் வந்தால் என்ன நல்லா இருக்கா இல்லையா பார்க்கலாமா, ஓகே பண்ணலாமா வேணாம்மா, நீ சொன்னா முடிவு பண்ணலாம், இல்லைனா வீட்டுக்கு போய் அடுத்த பொண்ணை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். சுந்தர் நல்லா பேசுகிறாங்க, ஸோ நல்லா பார்த்துப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்மளுக்குள்ளே எதுவும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம சொல்கிறத அவங்க கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், ஸோ ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சரி உனக்கு பிடிக்கலனா இது 10ல் 11 போயிடலாம். உனக்கு ஓகேனா செலக்டு, இல்லைன்னா ரிஜெக்டு. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு யாருமே நினைக்கவே இல்லையா? புரியல. நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவங்கள ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கவே இல்லையா? அது எந்த உறவும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஓகே. பட் நீங்கள் இவ்வளோ ரொம்ப கேஷுவல் ஸ்டேஜில் வந்து 10 பவனா விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறதும் வந்து எப்படி அவங்கள ஹர்ட் பண்ண நினைக்கல? நீங்கள் கல்யாணம் ஆகலாம் பரவாயில்ல, கல்யாணம் வந்துட்டாங்க, அவங்கள ஹர்ட் பண்ண நினைக்கல நீங்கள்? அதை அவங்க அப்படி ஆக மாட்டாங்க, ஏன்னா அண்ணன் வந்து அந்த அளவுக்கு அவங்க கிட்ட நீங்கள் ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கீங்க அண்ணனை. அண்ணன் அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க, கரெக்டா? ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் ஆக்சுவலாக மறைமுகமாக இன்னொரு வார்த்தை சொன்னீங்க, ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் அப்படிம்பாங்க. சொல்லாத ஒரு விஷயத்தை ரீட் பண்ணுறது. நீங்கள் சொன்னதில் ஒன்று என்னன்னா, நான் அன்னைக்கு உன்னை செலக்ட் பண்ணேன், அந்த நன்றி கடனுக்காக நீ அமைதியாக இருங்கிறத ரீடிங் பிட்வீன் த லைனில் சொல்கிறீங்க நீங்கள். அதை இல்லை சார், அப்படிலாம் இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் வந்து நாத்தனார் இல்லை, அவங்களுக்கு மாமியார். நீங்கள் அப்படி தான் பிஹேவ் பண்ணுறீங்க. ஒரு நாள் கூட நம்ம நாத்தனாருங்க ஸ்டேஜ்லலாம் இல்லை, நம்ம மாமியார் ஸ்டேஜில் தான் இருக்கோன்னு ஒரு நாள் கூட தோணுதே இல்லையா? இல்லை, அண்ணன் நம்ம கையில் நம்மளுக்கு என்னது அண்ணன் அண்ணன் இல்ல திருப்பி சொல்லுங்க. அண்ணன் நம்ம கையில, அண்ணன் நம்ம சொல்றதையும் நம்ம கையில நீங்க அதுதான் சார். நான் அண்ணன் நம்ம கையிலயும் நான் அண்ணன் கையில இருக்கும் போது அவங்க ஒரு நீங்க சொல்ல வந்தது என்ன? அண்ணன் நம்ம கையில இருக்க வரைக்கும் என்ன பிரச்சனை, இததான் நீங்க சொல்ல வந்தீங்க. ஆஹா இவ்வளவு பேர் இருக்காங்க கும்மிடுவாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அமைதியா டக்குன்னு மாத்திட்டீங்க. ஆன் டேட்ல தங்கச்சி அண்ணன் தங்கச்சியோட பாசம் இப்படி இல்லாம இருக்கும் அப்படின்னு நான் இவங்கள பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். இல்லை வந்து இதுக்கு ஒரு பெரிய வியப்பா இருந்துச்சு அப்படின்னு என்ன சொல்லுவீங்க? அவங்களோட ரிலேஷன்ஷிப் சொல்லணும்னா அந்த ஒரு எபிசோட் கண்டிப்பா பத்தாது சார். தூக்கத்துல கூட தேவிமான்னு சொல்லுவாங்க. தூக்கத்துல கூட தங்கச்சி பேரை சொல்லுவாங்க. தங்கச்சி பேர் தான். நாங்க ரெண்டும் லவ் மேரேஜ். ஒரே தூக்கத்துல பேசும்போது சரி நம்ம பேர் தான் சொல்றாங்க, நம்ம பேர் தான் சொல்றாங்க, நம்ம ஆவலோட எட்டி பார்த்துட்டு இருப்பேன் நானு. அதுவா தேவிமா வாங்க. அதுவும் வீட்டில் ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கும்போதெல்லாம் கையில மருதாணி வைக்கிறோம் அப்படின்னா அதுல தேவின்னு எழுதுவேன். இப்போ அதை எழுத விட மாட்டேன்றா, அவ பேர் எழுத சொல்றா. எழுதுனா அவளோட பேர் மட்டும் தான் எழுதணும், என் தங்கச்சி பேர் எழுதக்கூடாது. புரியல. அவங்க எழுதவே கூடாது. அவங்க எழுதவே கூடாது சார். நான் தான் சார் இருக்கணும். எப்பவுமே தங்கச்சி இம்பார்ட்டன்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா பேருங்கிறது நம்ம மனசுல இருந்தா போதும் இல்லையா பாசம். கையில வந்து எழுதி காட்டணும். நானே வைக்கிறேன், ஒரு ஓரமா போட்டு விட்டுறேன். நீ வேற அவ்வளவுதான், நீ பண்ணிடலாம், நீ விடுங்க.
நெத்திலே நாளும் மருதாணி வச்சு நான் போட்டு விடுறேனா இல்லையான்னு பாருங்க. நீங்க அவங்களுக்கு சால்வ்ஸ் பண்ற மாதிரி தெரியுது, நக்கல் பண்ற மாதிரி தெரியும். நெத்தியில போட்டுரும் போ அப்ப என்ன அப்படிங்கிற மாதிரி நக்கல் தான் அப்படி இல்ல பண்றீங்க. சார், நான் எங்க அண்ணனுக்காக பாதி சமாளிச்சு தானே சார் ஆகணும். எங்க அண்ணிய ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். இல்ல போடுவேன் சார். ஓகே, என்னென்ன விஷயங்களா இவங்க பண்றது ரொம்ப கடுப்பா இருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கும் அண்ணா இருக்காங்க, ஆனா நாங்களாம் அப்படி இல்லையேடா, நீங்க மட்டும் எப்படிடா அப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது எப்படின்னா இவங்க கல்யாணம் ஆகி தனியாலாம் போல, நான் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ளோர், இவங்க கிரவுண்ட் ஃப்ளோர். இப்போ எல்லாம் ஒண்ணா இருக்கிறீங்க, நீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அவங்க கிரவுண்ட் ஃப்ளோர். ஆமா, டோட்டலா மேலேருந்து நான் லஞ்ச் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்துடுவேன். இவங்க வந்து மேடம் அப்போ தான் எந்திரிப்பாங்க. எப்போனா 11 மணிக்கு ஆஃபீஸ்க்கு 10:30 தான் எந்திரிப்பாங்க. ஐ மீன் நாங்கள் கீழே போனோட தான் எந்திரிப்பாங்க. இவங்களோட லஞ்சை கொடுத்துருவாங்க அவங்களுக்கு. நாம வந்து எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ அவங்க ஏன் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறாங்க? இல்லை நான் சமைக்க மாட்டேன், அதனால இல்லை நான் சமைக்கிறதுக்குள்ள அண்ணா எடுத்துட்டு வந்துடுவாங்க வீட்டுக்கு. இவரோட அண்ணன் தங்கை பாசம் நீங்க பார்த்து எக்ஸ்ட்ரீம் லெவல் என்ன? பாட்டு ஒன்று சொன்னாங்கல்ல, அந்த சிவகார்த்திகேயன் ஆமா, ஆமா. அதை வந்து தங்க கேட்டு ஃபீல் பண்ணி தான் எல்லாரும் சொன்னாங்க. எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் கேட்பாரு கேட்டுக்கிட்டே இருப்பாரு. ரிப்பீட் மோட்லலாம் அந்த பாட்டு ஓடும். அப்படி என்ன பாட்டை கேட்டு என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. உங்க ஃபேஸ்ல எமோஷனே வரலையே. ஐயோ, நீங்க வேற. வீட்லயே பயங்கர எமோஷனலான ஆள் வந்து அவர் தான். எங்க 2 பேரோட பேருமே வந்து ரொம்ப ரிதமிக்கா தான் இருக்கும். என் சிஸ்டர் என்ன பேரு? நான் வந்து சங்கீதா, அவங்க வந்து சந்தோஷி. சங்கீதா சந்தோஷியா? ஆமா. மாத்தி கூப்பிடுவாரா? மாத்தி மட்டும்தான் கூப்பிடுவாரு. 2 நாள் வைப்ரேஷன்ல அவசரத்துல கூட என் பேரு வாயில வரலைங்க. மனைவியை விட இப்போ வந்து மனைவி தங்கச்சின்னும் போது இப்போ தங்கச்சி தான் சொல்லுவோம் உயிர்ன்ட்டு. அப்புறம் நாங்கள் எதுக்கு சார் வரணும் அவங்க வீட்டுக்கு மேரேஜ் ஆகி? உங்க எய்த்தால உங்க மனைவி உட்காந்துருக்காங்க, எனக்கு மனைவியை விட தங்கச்சி தான் முக்கியம்னு சொன்னா இது எவ்வளோ வலிக்கும் சார். என்னோட உயிர் போகிற நேரத்தில் தங்கச்சி தான் வந்து காப்பாற்றினாங்க. 2019 ஒரு சிறிய சம்பவம் நடந்தது. அந்த சம்பவத்தில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உயிர் போகிற நேரம். அந்த டைமில் வந்து மாமா, அப்போ கல்யாணம் ஆயிடுச்சு தங்கச்சிக்கு. மாமா விட்டுட்டு வந்துட்டு எங்கள் கையில் வந்து அப்போ காசு இல்லை, ஒரு 5% தான் உயிர் இருக்குது. அதுக்குள்ளார நம்ம வந்து காப்பாற்றணும் அப்படின்ட்டு தங்கச்சி என்ன பண்ணாங்கன்னா, பெங்களூர் வந்து கையில் காசு இல்லைனாலே தங்கச்சி கையில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கிட்ட ஜெயின் இருந்தது. அது அண்ணா பிரதரின் இல்லாக்கிட்ட கொடுத்து கடையில் வச்சுட்டு எப்படியாவது இதில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா உயிரை காப்பாற்றணும். அப்போ வந்து காலையில் அட்மிஷன் போட மாட்டேன்ட்டாங்க சார். எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது, அன்கான்சியஸ். கழுத்தில் இருந்த செயினெல்லாம் கழட்டி கொடுத்து எங்கள் அண்ணாக்கிட்ட எப்படியாவது காசு அனுப்பிடணும் அப்படின்ட்டு கொடுத்தாங்க. அதனால தான் சரி என் தங்கச்சி உயிர் அப்படின்றேன். எனக்கு அப்போ நான் என் அண்ணாக்கு நடந்த இன்சிடெண்ட் அப்போது எனக்கு ஃபஸ்ட்டு பேபி நான் வயிற்றில் இருக்குது, 2 months கன்சீவாக இருக்கேன். பட் என் அண்ணா வந்து சீரியஸாக இருக்கார். என் அண்ணாக்கு சீரியஸ்னும் போது நான் இங்கேருந்து சென்னையிலேருந்து தர்மபுரி போகணும். ட்ரெயின் பிடிச்சி என் ஹஸ்பண்ட் முன்னால் அனுப்பிட்டார். என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் தான் வந்தார். அதனால் என் அண்ணன் எனக்கு முக்கியம். என் குழந்தைய நான் என்னைக்குனாலும் கொண்டு வந்துடுவேன், என் அண்ணனை நான் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக நான் அதை பற்றி யோசிக்கல. என் அண்ணன் எந்திரிக்கிறதுக்கு முன்னால நாள் எனக்கு அபாஷன் ஆகிடுச்சு. நான் குழந்தை பெற்றிருந்தா கூட இந்த மூமெண்ட்டை நான் திருப்பி என்னால் கொண்டு வரவே முடியாது. அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதனால் நான் எப்பயுமே அண்ணனை விட்டு தர மாட்டேன். சின்ன விஷயம் அவன் வேணும்னுட்டா கூட இந்த நிமிஷம் அவன் செய்கிறான் இல்லை நான் செஞ்சிருவேன் அவனுக்காக. அண்ணன் தங்கச்சி நாங்கள் இவ்வளோ பாசமாக இருந்தோம், ஆனால் அண்ணின்னு ஒரு கேரக்டர் வந்த பின்னால் அந்த பாசத்தில் ஒரு சின்ன விரிசல் விழுந்துருச்சு, இல்லை அந்த பாசத்தில் சின்ன இடையூறுகள் இருந்துச்சு அப்படின்னு என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு ஏதாவது மனசு சரியில்லைன்னா ஒன்றா நாங்கள் ஹேங் அவுட் பண்ணுவோம். அண்ணன் இங்கே போகலாமா அங்கே போகலாமா அப்படின்னு பிடிச்ச காஃபி ஷாப் கூட்டிகிட்டு போகிறது, பைக்கில் ரைட் போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் இவங்களும் இப்போ அந்த பைக் வந்து காராக மாறிடுச்சு. இவங்களும் உள்ளே இருக்காங்க. இப்போது ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்கப்போ வந்துட்டு நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிரிக்கெட் ஏதாச்சும் பார்த்தோன்னா நாங்கள் 2 பேரும் தனியாக பிளேஸ் செட் பண்ணி தலவாணி வீடெல்லாம் கட்டி ஒன்றா படுத்து பார்த்துட்ருப்போம். லைட்லாம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணி. இப்போ வந்து அவங்க பாப்பா அவங்க 3 பேர் படுத்துக்கிறாங்க. நாங்கள் வீடு கட்டி நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்கள் அதே மாதிரி நீங்கள் வீடு கட்டி நீங்கள் வாழ்ந்து அவங்க இந்த மாதிரி நாங்கள் நல்ல பாண்டிங்காக தான் சார் இருக்கோம். அதான் அவங்க இப்போ அந்த இடத்துல போய் நான் உட்கார முடியாதுல்ல. நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு பிளேஸ் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நானும் அண்ணன் மட்டும் அதை செய்வோம். இப்போ விஷாலி பாப்பா அவங்க குடும்பத்தார்கள் மட்டும் அவங்க பண்ணிக்கிறாங்க. இன்னொன்று பண்ணுறாங்க, என் ஹஸ்பண்ட் ஒன்று பண்ணுறாங்க. கீழேருந்து வந்து அண்ணா அண்ணான்னு ஒரு குரல் கேட்கும். இவர் வந்து என்ன பண்ணாலும் போட்டுட்டு ஓடுவார் வெளில வந்துட்டேன். நம்மளும் வந்து நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்மளும் கூட போவோம். என்னன்னு பார்க்கறதுக்கு என்னதான் பேசலான்னு தெரிஞ்சுக்கணும்ல. எட்டி பார்த்தா யார் சத்தியமாக இது லிட்டரலாக நடந்திருக்கு. பக்கத்து வீட்டு பொண்ணு யாரோ ஒரு பொண்ணு அவங்க அண்ணாவை அண்ணான்னு கூப்பிட்டுருக்கும். இவர் ஓடுவார், சொல்லுமா அப்படின்னு. அவங்க தான் எந்திரிக்கிறதே 11 மணி ஆச்சு, எங்கே ஒன்று 9 மணிக்கு கூப்பிட போகிறாங்க. பொதுவாக வந்து நம்ம ஊரோட சொல்லுவாங்க, மாமியார் உடைச்சா மண் குடம், அதே மருமகன் உடைச்சா பொன் குடமா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி மனைவி நான் பண்ணால் தப்பு, ஆனால் தங்கச்சி பண்ணால் ஓகே.
எந்த பிள்ளையும் கேட்க மாட்டாரு அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? மேக்கப் பண்ணுறது சார். நீங்க மேக்கப் பண்ண திட்டுவாரா? நான் மேக்கப் பண்ணால் நான் இதுக்கே அதிகம் மேக்கப் பண்ண மாட்டேன், எனக்கு பிடிக்காது. நான் லைட்டாக தான் ஒரு பவுடர் போட்டாலே அதுக்கே வந்து என்ன சொல்லுவார், நீ என்ன இவ்வளோ தூரம் மேக்கப் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் நாத்தனார் வந்து யூடியூப்லலாம் இருக்காங்க, அவங்க நான் நிறைய வீடியோ பார்ப்பேன், அவங்க நிறைய ஓவர் மேக்கப்லாம் போட்டிருப்பாங்க. இதை வச்சு நான் அவர்கிட்ட போய் செல் எடுத்துகிட்டு போய் காமிப்பேன், இது மேக்கப்பான்னு கேட்பேன். இல்லை அப்படியெல்லாம் எதுவும் போடல, என் தங்கச்சி அழகாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சார். ஐயோ இவரா பயங்கரமான ஆளாச்சே. அவங்க போட்டாங்கன்னா நல்லா இருக்கா, நீ போட்டால் கொஞ்சம் டம்மியாக இருக்கும். பார்த்துங்க, நான் போட்டால் நல்லா இருக்காதுமா, தங்கச்சி போட்டால் நல்லா இருக்குமா. ஆனா இவரு சிரிக்காம டார்க் காமெடி பண்ணிட்டு இருக்காப்ல நம்மள வச்சு. அவங்க தங்கச்சி விட்டு கொடுக்காம ரொம்ப இதுவாக பேசுகிறாங்களாம்மா. இல்லைங்க, உங்க ஒய்ஃப் மேக்கப் போட்டால் என்ன ப்ராப்ளம்? அது எனக்கு பிடிக்காது, போகிறது பிடிக்காது. அவங்க மூஞ்சி தானே போடுறாங்க. அவங்க போடுறாங்க சார், நான் பர்மிஷன் கொடுக்கணும்ல. உங்க ஒய்ஃப் மேக்கப் போடுறது உங்களுக்கு ஓகேவா? ஓகே சார், அது அவங்களோட சுதந்திரம் இல்லை, போடலாம். ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? அவர் ஃப்ரீயா இருக்காரு, போட சொல்றாரு. சரி அதை விட்டுருங்க. நேற்று தான் என்னோட பர்த்டே முடிஞ்சிச்சு. என்னோட பர்த்டேவுக்கு அவர் என்னைக்கு எப்போ எந்த டைமுக்கு விஷ் பண்ணாருன்னு மட்டும் கேளுங்க. காலையில ஏந்து விஷ் பண்ணுவார்னு நினைப்பேன், நைட்டு ஏந்து விஷ் பண்ணாரு நினைப்பேன், பண்ணவே இல்லை. நான் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு நான் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் அவருக்கு ஞாபகம் வந்து, அதுவும் அவங்க தங்கச்சி ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணதுக்கு அப்புறமா அப்பதான் ஞாபகம் வருது அவருக்கு. ஆனால் எனக்குன்னா 12 மணிக்கெல்லாம் விஷ் பண்ணுறாரு. கேக் வாங்கி போய் வச்சுட்டு 12 மணிக்கு வெட்டுவாங்க. கேக் வாங்கிட்டு வந்து வெட்டிட்டு தான் ஊருக்கு போவார். ஆனால் அன்னைக்கு நேற்று பர்த்டே எல்லாம் ஆனால் அண்ணா செலிப்ரேட் பண்ணலை, எங்களுக்கு ஞாபகம் இல்லை, அவரும் சொல்லவே இல்லை. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, நீங்கள் வேணும்னு சொல்கிறீங்களா இல்லை அவங்கள காண்ட ஏற்றணும்னு சொல்கிறீங்களான்னு தெரியல. நீங்கள் அந்த மாதிரி அவங்க பர்த்டே விஷ் பண்ணலன்னு சொன்னால் 12 மணிக்கு எனக்கு கரெக்டாக விஷ் பண்ணிடுவாருப்பா அப்படின்னா நீ என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வரனா, நீ கொஞ்சம் புரிஞ்சிக்கோ. யார? எங்க 2 பேரையும் நீ வந்து நடுவுல இருந்து சண்டை போடாம எங்க கூட செட் ஆயிடு அப்படின்னு நான் தெரிஞ்சு சொல்றேன். இதுல நீங்க என்ன பிரச்சனை பண்ணாத. பேசிக்கா நீங்க என்ன சொல்றீங்கன்னா என்கிட்ட வந்து சரண்டர் அடைஞ்சிரு, இதுதான் நீங்க மாத்தி வேற வார்த்தையில சொல்றீங்க. எனக்கு மட்டும் தான் எங்க அண்ணன் செய்வாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாங்க நீ, அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வரீங்களா? எப்படி சொல்றது, அண்ணனுக்கு வந்து மைண்ட்ல நான் தான் இருக்குன்றதால அவங்களுக்கு என்ன விஷ் பண்றாரு. இப்படிதான் இருப்போம் நாங்க, அதை குறைச்சிக்க மாட்டோம். நீங்க வேணா மாத்திக்குங்க. அப்ப கூட நான் தான் மாறணுமா? ஆமா, எங்களுடைய பாசத்தை எப்படி விட முடியும்? விட முடியாதுல்ல. உங்களோட பாசத்துக்கு அவங்க அண்ணன் கல்யாணமே பண்ணாம வச்சிருக்கலாமே. நீங்க முழு பாசமும் உங்களுக்கே கிடைச்சிருக்கும். எதுக்கு 2 வீடு? ஒரே வீட்டுல இருந்திருக்கலாம், கல்யாணமே பண்ணாம பிரம்மச்சாரியா வச்சிருந்திருக்கலாம். நீங்க கல்யாணம் ஆகி மட்டும் வேற வீட்டுக்கு போயிருக்கலாம், அவர் அங்கங்க அப்படி இருந்தா அண்ணனுடைய பசங்களையும் நாங்க வந்து சம்மந்தி ஆக முடியாதுல்ல. அப்பவும் உங்க ஆங்கிள் தான். அப்பயும் நாங்க வரக்கூடாது, வெளியில எங்கேயும் போக கூடாது, எங்களுக்குள்ளே வரணுன்றதுக்காக தான் மேரேஜ் பண்ணி. ஆக்சுவலா நான் வந்து இந்த நாடகம் எல்லாம் பார்க்கும்போது சில கேரக்டர்ஸ் பார்ப்பேன், என்ன ரொம்ப அதீதமா வச்சிருக்காங்க இந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கான்னு. ஆனா முதல் முறையா அந்த மாதிரி கேரக்டர் லைவா வந்து பேசி பாக்குறேங்க நானும். உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. என்ன சார்? அடுத்த ஜென்மத்துல நீங்க உங்க இடத்துல அவங்களும், அவங்க இடத்துல நீங்களும் பிறந்தா மட்டும் தான் புரியுது. ஸோ இந்த நிகழ்வை வந்து மேலும் சிறப்பிக்காக நம்ம கூட வந்து 2 சிறப்பு விருந்தினர்கள் வந்திருக்காங்க. ஒரு பக்கம் நாச்சியால் சுகந்தி, பத்திரிகையாளர் மற்றும் எழுத்தாளர். அதே போல் இந்த பக்கம் வந்து ராஜேஸ்வரி பிரியா, அரசியல் பிரமுகர். இதுவரைக்கும் உங்களுடைய லைஃப்பில் ஆன் டேட் இந்த மொமெண்ட் வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் ஒரு விஷயத்தை வந்து மறைச்சி தங்கச்சிக்காக பண்ணியிருப்பாங்கல்ல, அப்படி என்ன விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க, இல்லை எனக்கு டவுட்டாக இருக்குது இதை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்ன? ஊருக்கு வராங்க, மந்த்லி ஒன்ஸ் ஊருக்கு வருவாங்க சார். வரப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எனக்கு தெரியாமல் அவங்க அண்ணன் என்ன பண்ணுவாங்கன்னா, கையில் அவங்க அப்படி ஒரு இடத்துல எங்கே நின்றுட்டு இருப்பாங்க, அப்படியே கையில் கொண்டு போய் அமௌண்ட் மறைச்சி கொடுத்துருது. நாங்கள் ஆல்ரெடி எல்லாரும் பேசி இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அது வந்து எப்படின்னா எனக்கே தெரியாமல் அதை ரகசியமாக கொண்டு போய் கொடுப்பாங்க. நான் நேராக ஒரு தடவை பார்த்துட்டேன். அப்படியே கையும் களவுமாக பிடிக்கிறதுங்கிற மாதிரி பிடிச்சி நாங்கள் தான் கொடுத்துருக்கோம்ல, அப்போ திரும்ப என்ன தங்கச்சிக்கு அப்படியே பாசமாக கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம் சார். அவர் எல்லாத்துக்குமே எஸ் மை லார்ட் உண்மையதான் சார் சொல்றாங்க. ஆமா மயிலாட் பண்ணிருக்கேன் சார். ஏதாவது சொல்லுங்க சார், ஏன் கொடுத்தீங்க? எதுக்கு எடுத்தாலும் நீங்க ஒப்பு கொண்டுட்டீங்கன்னா அவங்க கொடுத்தது எப்படின்னா கம்மியான கொடுப்பாங்க. சரி, அந்த கொடுக்கணுங்கிற ஒரு இதுக்கு இல்ல, நீங்க தெரியாம ஏன் கொடுக்குறீங்கன்னு தான் அவங்க வைக்கிறாங்க. இல்ல தெரிஞ்சு கொடுத்தா அவங்க நாம தான் கொடுத்துருக்கோமே ஏற்கனவே, அதுக்கப்புறம் ஏன் இவங்க தெரிஞ்சு கொடுத்தா கொடுக்க விட மாட்டாங்களா? அதான் சொல்லுங்களேன், அதை ஏன் சொல்ல விடாம யோசிக்கிறீங்க? அதான் தெரிஞ்சு கொடுத்தா கொடுக்க விட மாட்டீங்க, அதனால தெரியாம கொடுக்குறேன். ஆமாம் சார், ஏற்கனவே அதிகமாக சீரெலாம் செய்கிறாங்க, ஒரு அளவு போதும், ஏன் அப்புறம் நம்மளுக்கும் சேவிங்ஸ்ங்கிறது கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிமிட்டேஷன் இருக்கணும்ல, அளவுக்கு மீறி செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. எது அதீதம் நினைக்கிறீங்க? அவன் தங்கச்சிக்கு பண்றாரு, எது அதீதம் நினைக்கிறீங்க? பொங்கல் சீர் கொடுக்கறது சார். என்ன எவ்வளோ பண்ணிடுறாரு? ஒரு 30,000 கொடுப்பாங்க. பொங்கல் சீரா? ஆமாங்க சார்.
எனக்கெல்லாம் அது மாதிரி கிடைக்க மாட்டேங்குதுங்க ஒரு ஆதங்கம் வேற அதில் இருக்கு. ஏன்னா எங்களோட இப்போ ஒரு அமௌண்ட் கொடுக்குறோம், மொத்தமாக கொடுக்குறோம் அப்படிங்கிற நம்ம வந்து கொஞ்சம் பிள்ளைங்களுக்காக நம்ம சேவ் பண்ணிக்கலாமே அப்படிங்கிற ஒரு இதில் தான். ஓகே, அது குழந்தைங்களுக்காக ஏதாவது சேவ் பண்ணியிருக்கலாம். இல்லை சார், அது செஞ்சிருவோங்கிற ஒரு நம்பிக்கை தான். இல்லை தங்கச்சி நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லலை, நம்ம குடும்பத்துக்கே செய்ய வேண்டியது இருக்குது. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சேவ் பண்ணலாம், அவங்களுக்கு இன்னும் பெட்டர் பண்ணலாம். இல்லை தங்கச்சியும் ஒரு குழந்தை போல தானே சார். அண்ணா உண்மையிலே அவர் தான் இஷ்ட குழந்தை மாதிரி இருக்காப்புல. எவ்வளோ சொன்னாலும் சரி அவருக்கு எதுவுமே தெரியல. தங்கச்சி குழந்தை தானேங்க, ஃபர்ஸ்ட் அந்த குழந்தைக்கு பண்ணிடலாங்க, அப்புறம் நம்ம குழந்தைக்கு பண்ணுவோங்க. அவருக்கு வேற எதுவுமே தோணவே மாட்டுது அவருக்கு. இப்படி பேசிக்குவாங்க, அது எனக்கும் தெரியும். ஆனால் இது வரைக்கும் 6 பொங்கல் முடிஞ்சிருச்சு, 7வது பொங்கல் வரப்போகுது. இது வரைக்கும் அதில் எந்த குறைவும் இல்லை. நிறைவு மேலே ஏறிட்டே இருக்கு, ஏணிப்படி மாதிரி மேலே ஏறிட்டே இருக்கவரையே அதில் பொறுத்த வரைக்கும் எந்த குறைவும் கிடையாது சார். இவங்க எந்த சொல்லியிருந்தாலும் அவர் அதை நிறைவாக தான் இன்னும் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்காரு. அது எதுக்கு சொல்லுது கடன் கோட்டார் அவர்களே, நீங்க யோசிக்கணும். அடுத்த மாதம் பொங்கல் வருகிறது, 30,000 35,000 மாற்றி கொடுக்கவும். அதுக்கு தான் கண்டிப்பா சார் செஞ்சிருவோம். அவர் அதுவும் ஓகேன்ட்டாரு. உங்களுக்கு தெரியாம தங்கச்சிக்கு சீக்கிரட்டா அந்த மேட்டரை பண்றாங்க, எனக்கு டவுட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறது ஏதாவது பாயிண்ட்ஸ் இருக்கா சார்? உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷன் நடந்துச்சு சார். அவங்க பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சுருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன் 2 பவுன் போதும், அதுக்கு மேலே நம்மளால செய்ய முடியாது, நம்மக்கிட்ட அந்த அளவுக்கு பணம் கிடையாது, நான் இன்னும் நல்லா இருந்தால் பெரிய ஃபங்க்ஷன் வச்சாங்கன்னா அப்போ செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியாத போய் 5 பவுன் வந்து செஞ்சுட்டு வந்திருக்காரு சார். எனக்கே தெரியாது, ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க சொல்லி தான் தெரியும். தாய்மாமன்றது ஒருத்தர் தான் சார், அந்த முறையை விட்டு கொடுக்க முடியாது. எப்படி இருந்தாலும் அது கொஞ்சம் கிராண்டா பண்ணலாம். மஞ்சள் தண்ணி இல்லாத சும்மா தண்ணி ஊத்துறது தான், அதுவே கிராண்டா பண்ணணும். நீ பண்ணுங்க, பட் அவங்க சொல்லலைங்கிறாங்க. செய்யறது வேணாம்னு சொல்லலை சார். சார் அவங்க அடிக்கடி சொல்ல சஸ்பென்ஸ் எனக்கு இது வரைக்கும் எதனா சொல்லியிருக்கியான்னு கேட்டிருக்காங்க. அதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இதான் ஃபர்ஸ்ட் டைம் சஸ்பென்ஸ் கொடுத்தது. ஆனால் இந்த மாதிரி சர்ப்ரைஸ்லாம் கொடுக்கக்கூடாது சார். இது வரைக்கும் நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், குட்டிக்கரனை அடிச்சு கூட சொல்லி பார்த்தேன், நான் சொல்லி எதுவுமே கேட்கல. ஆனால் அந்த பிள்ளை ஒரு வார்த்தை சொன்னிச்சு, உடனே மாறிட்டாப்ல அப்படின்னா இருக்கா? ட்ரிங்க்ஸ் அப்புறம் பழக்கம் இருக்குது சார் அவங்களுக்கு. அவங்க நிறைய சாப்பிட்டு வருவாங்க, அதனால் எனக்கு அவருக்கும் நிறைய பிரச்சனை நிறைய வரும். அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நான் இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க தங்கச்சி சொன்னாங்கன்னா அவங்களுக்கோசம் அவங்க அந்த ஒரு பழக்கத்தை மாற்றிக்கிட்டாங்க. இப்போ அந்த வகையில் நாத்தனார் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்களே, அந்த விஷயத்தில் நான் பாராட்டேன். இருந்தாலும் நான் அழுதப்பா அவருக்கு வந்து அது வழியே தெரியல, அவங்க தங்கச்சி அழுத உடனே அது வழியாக தெரியுதுன்னு சொல்ல வரேன். சொல்லி பார்த்தாங்க, நான் கேட்கல. சரி இருந்தாலும் நம்மளால தங்கச்சி அழுது, சரி நமக்கும் கஷ்டம் அதுக்கும் அப்போ கஷ்டம். வைஃப் நானும் தானே சார் அவ்வளோத்துல கதறி அழுவுறேன், இதில் பாதிப்பு எனக்கு தானே அதிகம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்ன சமாதானப்படுத்த முடியாது, நான் அழுவேன், அவங்கள சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு அவங்க சொல்றாரு. இல்ல அவர் எனக்கு நீங்க மாத்திரம் ட்ரான்ஸ்லேட் பண்ணாதீங்க. அவர் தெளிவாக சொன்னாரு, எனக்கு ஃபீலே ஆகலன்னாரு, எனக்கு தோணலைங்கிறாரு. எனக்கு அவங்க அழுதாங்க எனக்கு தோணலை, தங்கச்சி அழுதாங்க எனக்கு தோணுச்சு அப்படிங்கிறாரு. அவர் அந்த சின்ன வயசுலேருந்து அந்த ஒரு மைண்ட் செட்டு பாசம் அது வரல. இதுக்கப்புறம் நான் சொல்லி கொடுக்குறேன் சார், கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் மாற்றிக்கிறேன். ஏன்னா என்னுடைய வீட்டுக்காரு அந்த மாதிரி இல்லைன்னா எனக்கு எவ்வளோ ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி எங்கள் அன்னைக்கு ஆயிருக்கு. ஸோ அதை நான் மாற்றிக்கிறேன். இதுக்கப்புறம் நான் சொன்னால் எது வேணாலும் கேட்பார்ல, ஸோ அதனால் நான் சொல்லி கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக நீ அண்ணனை நம்பி நீ வந்திருக்க, கண்டிப்பாக உனக்கு எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி உனக்கும் நான் சொல்லி கொடுக்குறேன். அவர் கண்டிப்பாக இதுக்கப்புறம் பார்த்துப்பாரு. ஸோ இதுக்கு முன்னாடி அவர் ஃபீல் பண்ணலை, இதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவார். அப்பா அடுத்த ஜென்மத்தில் வெயிட் பண்ண வேண்டாம், தெரியாமல் சொல்லிட்டேன். இந்த ஜென்மத்திலே மாறிட்டாங்க அவங்க. ஸோ ராஜேஸ்வரி பிரியா, இப்போ நீங்கள் வந்து ஷோவை பார்த்துட்டு இருந்த டைமும் சரி, இல்லை வந்து இவங்க பேசிட்டு இருந்த கருத்துக்களை வச்சு சரி, நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி சைடா இல்லை வந்து அவங்களுடைய கணவன் மனைவி சைடா? அதாவது இந்த கேள்வி வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்ங்க. ஏன்னா அண்ணன் தங்கச்சி உறவுங்கிறத என்றைக்குமே அழிக்கவே முடியாத ஒரு உறவு தானே. அதனால் அந்த பக்குவமாக அதே மாதிரி அதற்கு நிகராகும் அப்படின்னா ஒரு குடும்பம் எப்போ உருவாக்குதுன்னா ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் உருவாக்குது ஒரு குடும்பத்தோட அமைப்புங்கிறது. அப்போ அந்த கணவன் மனைவி உறவுங்கிறதும் மிக ஆழமான ஒரு உறவு. அப்போ 2 பக்கமுமே நம்ம பிரித்து பார்க்க முடியாது. இங்கே பேசுகிறவங்கள்ட்ட நம்ம பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் பாச பகிர்வு தான். அந்த பாச பகிர்வை எந்த அடிப்படையில் எவ்வளவு அளவில் பகிரணும் அப்படிங்கிற இடத்துல ஒரு சிக்கல் பெண்களுக்கு இயல்பாக இருக்குது. அந்த பெண்கள் அப்படிங்கும் போதே ஒரு பொசசிவ்னஸ் எல்லார்ட்டையுமே இருக்கும். ஆஸ் அ உமனாக நான் சொல்கிறேன், நீங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பெண்கள் எல்லாருக்குள்ளேயுமே திருமணத்திற்கு பிறகு கணவன் அப்படின்னாலே நமக்கானவர் ஒரு ரெடிமேட் ப்ராடக்டாக பார்ப்பாங்க. என்னென்னா திடீர்னு உருவான மாதிரி அவர்களுடைய ஒரு தாய் வந்து அவங்களை வளர்த்துருக்காங்க, சகோதரிகளோட வளர்ந்துருக்காங்க, சகோதரர்கள் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு
அவ்வளவா கண்ணை மறைச்சிடும். அப்படியே அவர்களுடைய முழு எண்ணமும் நமக்கானவர் அப்படிங்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு அதீதமாக இருக்கும். அதன் அடிப்படையில் அவர்கள் கணவர்கிட்ட அவங்க எக்ஸ்பெக்டேஷன், எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது வேறு விதமாக இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் அவங்க எதிர்பார்க்கறது அங்கே இல்லை அப்படிங்கும்போது பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. எதிர்பார்க்கறது அவங்க எல்லாமே நாம தான், இனிமேல் நாம தான், அந்த 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 பொம்மையோட கீ நம்மள்ட்ட தான் இருக்குது, வேற யாரும் அந்த கீயை போட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அவங்களுக்கு. அதை நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பெண்கள் பொதுவாக அப்படி இருக்கிறது நல்லதா அப்படிங்கிறத நான் வேணா அது நல்லது இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த நிகழ்ச்சி வந்து ஆரம்பத்துலேருந்து பார்க்கறதுலேருந்து நான் வந்து ரொம்ப எமோஷன் ஆகிட்டேன். பிகாஸ் நான் 7 அண்ணன்களுடன் பிறந்த ஒரே தங்கை. எனக்கு ஒரு அக்கா நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. நான் இந்த ப்ராடக்ட் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் இல்லையா, இதுவே வந்து இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை பிரதர்ஸ். என்னுடைய அண்ணன்களால் உருவாக்கப்பட்டவள் நான். என்னுடைய இந்த பேச்சு, மொழி, பத்திரிகை தொழில், என் படிப்பு, என்னுடைய அத்துணையுமே, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிற என்னுடைய தமிழ் எல்லாத்துக்குமே காரணம் யார் அப்படின்னு பார்த்தா என்னுடைய அண்ணன், என்னுடைய 2வது அண்ணன். அவருடைய உழைப்பு, ரத்தம், வியர்வை, அதுதான் இந்த நாற்காலி எனக்கு கொடுத்துருக்கு. இதில் நிறையா இப்போ இந்த அண்ணனை பார்க்கும்போது என்னோட அண்ணனோட இன்னொரு வருஷனை நான் பார்க்குறதா நினச்சேன். இப்போ அந்த 30,000 ரூபாய், அது எவ்வளோ ரூபாவாக இருக்கட்டும், ஏதோ அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது, நீங்கள் வந்து அது கொடுக்குற தைரியம் இருக்கு இல்லையா, அந்த பணம், அது எத்தனை ஆயிரங்களோ லட்சங்களோ 100 ரூபாவோ, ஆனால் என் அண்ணன் எனக்கு கொடுத்தான் அப்படிங்கிறப்போ வருதில்ல ஒரு கெத்து, அது உங்களை 1000 விஷயம் சாதிக்க வைக்கும் சார். இங்கே எல்லா அண்ணனுங்களுக்கு பின்னாடியும் உள்ளுக்குள்ளே ஒரு அப்பா உட்காந்துட்ருக்கார். தங்கச்சியை காப்பாற்றணுங்கிற ஒரு அப்பா உட்காந்துட்ருக்கார். நீங்கள் இப்பயுமே ஏதாவது ஒரு மரண வீட்டில் போய் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு தங்கச்சி வரும் ஊர்லேருந்து. அது அந்த சபைக்குள்ளே வந்து அந்த பிணத்தை பார்த்து அவள் அழுகின்ற போது தான் அந்த இரத்த பந்தத்தோட பலமே தெரியும். ஏன்னா என் அண்ணன் இறக்கிறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நான் இறப்பதற்கு சமம். என் சக ரத்தம் அவன் போகிறான், இனிமேல் இவனை நான் என் வாழ்நாள் முழுக்க பார்க்கவே முடியாது அப்படிங்கிறது என்னை நானே பார்க்க முடியும். நான் 2 அண்ணன்களை இழந்தவள். ஏன் வந்து நம்ம இதை வந்து இவ்வளோ தூரம் இமோஷ்னலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து அண்ணன் தங்கச்சி உறவுக்குள்ளே லாஜிக்கலாக நீங்கள் எதையுமே அப்ளை பண்ணவே முடியாது. நான் வந்து இந்த நிகழ்ச்சி நிறைவு பண்ணும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சில உறவுகளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, கேப்பே விடாமல் அந்தந்த நேரங்களில் ரொம்ப கேப்பே விடாமல் இருந்தால் தான் அந்த உறவு அப்போ கரெக்டாக இருக்கும். சில நேரங்களில் கேப்பை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்தால் தான் அந்த உறவு அப்போ மேம்படும். ஆனால் நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணீங்கன்னா, அண்ணன் தம்பியா அண்ணன் தங்கச்சியாக வந்து பல ஆண்டுகளாக ரொம்ப கேப்பே விடாமல் ரொம்ப ஒட்டி க்ளோஸாக ட்ராவல் பண்ணீங்க. அந்த டைம் வரைக்கும் ரொம்ப ஒட்டி க்ளோஸாக ட்ராவல் பண்ணதுக்கு ஓகே. ஆனால் இன்னைக்கு அதே அண்ணன் கொடுக்கு இன்னொரு உறவு வந்திருக்கு. அப்போ அந்த நேரத்தில் ஒரு சின்ன கேப் கொடுக்கணும். நீங்கள் சின்ன கேப் கொடுத்தா அவங்க உள்ளே வருவாங்க. அண்ணனோட மனைவி வந்து நீங்கள் 2 ஒட்டியே இருக்கிறீங்கன்னா, அண்ணனோட மனைவி உட்கார்றது இடமே இல்லையே. இங்கே அண்ணனோட மனைவி வந்து உட்காரணும், அட்லீஸ்ட் நிற்கவா செய்யணும். நீங்கள் எல்லோரும் ஒட்டி இப்படி இருந்தீங்கன்னா அவங்க உள்ளே வர முடியாது, அவன் பிரச்சனை ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணால், சில உறவுகள் இது வரைக்கும் ஒட்டி இருந்துட்டோம், கொஞ்சம் கேப் கொடுப்போம். நீங்கள் கொஞ்சம் கேப் கொடுத்ததுனால நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இடத்துல கொஞ்சம் ஒதுங்கி இருக்கீங்க, இன்னொரு ஆளை அக்கமடேட் பண்ணியிருக்கீங்க, இன்னொரு ஆளை சேர்த்துருக்கீங்க, அதனால் அவங்க வந்து வெளியே போகிறாங்க, நீங்கள் உங்களை வெளியே போயிடுச்சுருவாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து சில நேரங்களில் சில உறவுகளில் கேப்பே விடாமல் ஒட்டி இருக்கணும், சில நேரங்களில் சில உறவுகளில் கேப்பே விட கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கணும். அதை நீங்கள் வந்து உணரணும். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் நான் காமனாகவே சொல்ல நினச்சேன், அது என்னென்னா, நீங்கள் வந்து ஃபினான்ஸில், அதாவது பொருளாதாரத்தில் ஒருத்தர் வாங்கின காசோ இல்லை கொடுக்க வேண்டிய காசோ இதில் கரெக்டாக இருந்துட்டீங்க, பொருளாதாரத்தில் கரெக்டாக இருந்துட்டீங்கன்னா எதுலையுமே பிரச்சனை வராது. நீ நல்லா கவனிச்சு பாருங்க, பொருளாதாரத்தில் கரெக்டாக இருக்கவங்களுக்கு உறவு நல்லா மேம்பட்டுக்கிட்டே போகுமே தவிர ஒருத்தரோட பிரச்சனைன்னு வராது. அண்ணன் தம்பி 2 பேர் கடையை ஒன்றா பார்த்துருப்பாங்க, திடீர்னு பார்த்தா கடையில் வந்து வேற பிரிஞ்சிருப்பாங்க. என்ன பிரச்சனை? வெறும் பொருளாதாரம் தான். நீங்கள் சொல்கிறீங்களா அண்ணன் தங்கச்சி நாங்கள் இருக்கோம், எங்களுக்குள்ள காசில் என்னன்னு. உங்களுக்குள்ள காசில் பிரச்சனை இல்லை, ஆனால் இன்னொரு ஃபேமிலி இருக்கே, அதை நீங்கள் பார்க்கணும்ல. அவங்களோட வயிறு வேறு தானே. நீங்கள் அதை பார்க்காம விட்டிங்கன்னா இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்கா ஒரு நாள் பிரச்சனை வரும். இதுதான் என்னுடைய விஷயங்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் என்னுடைய பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ ஸோ மச். இது நிகழ்ச்சியில் சிறப்பாக பங்காற்றினவங்களுக்கு பரிசளிக்கக்கூடிய நேரம். இது தர்ஷன் சுகந்த ஸ்வர்ண அகர்பக்தி ஒரு சிறந்த நறுமணம் வழங்கும் 10,000 ரூபாய் ஒர்த்தான கேஷ் வவுச்சர். இது வந்து ஹார்ட் கேஷாகவே கூட வாங்கிட்டு போயிடலாம். இதை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னா, அடுத்த ஜென்மத்திலும் திருந்த மாட்டாங்கன்னு நினச்சவங்க இந்த ஜென்மத்திலே நாங்கள் திருந்திட்டோம் அப்படின்னு சொன்ன அண்ணன் தங்கச்சி ப்ளஸ் அவங்களுடைய கணவர் மணி தான் வாங்க. வாங்க. அடுத்ததான் விரிக்ஷா கார்டன்ஸ் வழங்கும் 5,000 ரூபாய் ஒர்த்தான கிஃப்ட் வவுச்சர். இது யார் வாங்க போறாங்க அப்படின்னா, தங்கச்சிக்காக எவ்வளோ நாளும் கொடுக்கலாம், 30,000 இருந்தானே 3 லட்சமா இருந்தானேன்னு சொன்னேன் சார், நீங்க தான் வாங்க.
அடுத்ததா யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். இது யார் வாங்க போறாங்க அப்படின்னா, ஆன் டேட்லயும் சரி நாங்க வேற வேற பிரிஞ்சுலாம் இருக்க மாட்டோம், கிட்டத்தட்ட ஒரே வீட்டில் தான் இருப்போம் அப்படின்னு சொன்னேன் நீங்க தான். ப்ளீஸ் வாங்க. அடுத்ததா இப்படியான ஒரு நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்க 2 பேரோட அவைலபிலிட்டி கேட்டோம். அதுக்கு 2 பேரும் உங்களுடைய அவைலபிலிட்டி கொடுத்து உங்களோட பிரசன்ஸ் இங்க இருந்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச் உங்க 2 பேருக்கு. இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் ஆனந்த் பனியன்ஸ் அண்ட் இன்னர்வியர்ஸ் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை தர்ஷன் சுகந்தர் ஸ்வர்ண அகர்பக்தி, ட்ரஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் ஃபண்ட்ஸ் இந்தியா, மேக்கிங் இந்தியா வெல்த்தியர், ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் பக்கா மேட்ச், கோ பிரசன்டட் பை விருக்ஷா கார்டன்ஸ் சிவகங்கை மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.